பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் இது. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் தரையை பற்றிலாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்கன்னு. ஆனால் நம்ம ஊரில் தரை வந்து மண்ணாக இருக்குது. எவ்வளோ தரையை பற்றிலாம் வளவலன்னு. பாண்டிச்சேரி சிட்டியுடைய காட்சி, பாண்டிச்சேரியுடைய நகர் காட்சி. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து நம்ம இறங்கியிருக்கோம். இறங்கிட்டு வந்து தொழுகிறதுக்குரிய இப்போ பள்ளியாசலை பார்க்குறோம். ஏன்னா 3 மணிக்கு வந்து இறங்குறோம். லுகர் தொழுவலை. இப்போ லுகரும் அசரும் கசரா 2 தொழுகிறதுக்கு பள்ளியாசலை தேடினா பக்கத்துலேயே இருக்குது பள்ளியாசல். பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பள்ளியாசல் இருக்குது. இப்போ வந்து பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போய்கிட்டு இருக்கோம். பஸ் ட்ராவல் தான் இது. பாண்டிச்சேரி டு விழுப்புரம் பஸ் ட்ராவல். இது விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரத்துடைய காட்சிகள். விழுப்புரத்துடைய காட்சிகள். திருக்குரான் வசனம். ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்ன கேள்விகள் இருக்கோ அவ்வளத்துலையும் திருக்குரான்ல விடை இருக்குங்க. வானம் பூமி அனைத்தையும் படைத்தவனுடைய வேதம். இறைவன் ஒருத்தன் தாங்க. ஏன்னா பூமி ஒன்று தான், படைப்பாளன் ஒருத்தன் தான். ஒவ்வொரு ஏரியா ஒரு கடவுள் இருக்க முடியாது. அந்த ஏக இறைவனுடைய வேதம் தான் இந்த திருக்குரான். இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி வந்து இறங்கியிருக்கோம். ஏற்கனவே சென்னை டு பாண்டிச்சேரி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டு இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற வீடியோ தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தி ஏபி டிராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இன்றைக்கி வந்து நோன்பு வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நோம்பில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ வந்து பாண்டிச்சேரியில் 3 மணிக்கு வந்து இறங்குறேன். பள்ளிவாசலில் தேடுறேன், தொழுகணும். சரி, இந்த லுகர் அசரு கசரா தொழுதுடலாம். பயணத்தில் இருந்தேன்னு சொன்னால் லுகர் அசரு கசரா தொழுதுடலாம். பள்ளியாசை எங்கே இருக்குன்னு தேடுறேன். இந்த பள்ளியாசை வந்து இந்த பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இந்த சர்ச் இருக்கு பற்றியெல்லாம் அதுக்கு பின்னால் தான் பள்ளியாசை இருக்குங்கிறாங்க. பார்ப்போம் போய். ஆனால் மெயின் ரோடு சூப்பராக இருக்குது. பாண்டிச்சேரி ஓரளவு சுத்தமாக நீட்டாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து எந்த வித வீச்சம் இல்லைங்க. அருமையான பஸ் ஸ்டாண்டாக புதுசாக கட்டியிருக்காங்க. ஆனால் சென்னை அளவுக்கு ரோடில் டிராஃபிக் இல்லை. 3 மணி ஆச்சுல. இந்த பள்ளியாசை இருக்கு பற்றிலா, இந்த மினரா வந்து மராமத் பண்ணுறாங்க. பள்ளியாசலில் பார்த்தாச்சு. இப்போ பள்ளியாசலில் வந்து லுகர் அசரும் தொழுதுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் விழுப்புரத்துக்கு கிளம்புவோம். பாண்டிச்சேரி விழுப்புரம் வீடியோ தான். அதாவதுங்க, நோன்பு வைக்கணும்னு சொன்னால் 2 விஷயம் இருந்தால் நம்ம நோன்பு வைக்கலாமுங்க. ஒன்று வந்து அல்லாஹ்வுடைய அச்சம், இறைவனை சந்திக்க போகிறோம். மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் இறைவனை சந்திக்க போகிறோம். 2வது விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் நரகத்துடைய தண்டனை. இந்த நரகத்துடைய தண்டனை 2 விஷயத்தை மனிதன் வந்து நினைச்சான்னு சொன்னாவே நோன்பு வச்சிடலாம். ஏன்னா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது இஸ்லாம் வந்து அடித்து சொல்லுது, தெளிவாக சொல்லுது. மரணத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் இறைவனை சந்திக்க போறிய, அதில் வந்து நரகத்துக்கு போயிடாதுன்னு இஸ்லாம் வந்து குர்ஆன் தெளிவாக சொல்லுது. இப்போ நம்ம பள்ளியாசலுக்கு கிட்ட வந்தாச்சு. இதான் பாண்டிச்சேரி பள்ளியாசல். பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குங்க. பாண்டிச்சேரி வரவங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே பள்ளியாசம் இருக்குது. அழகாக தொழுதுட்டு என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம் நீங்கள் பள்ளியாசலில். ரோடு பற்றிலாங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ஒரு டேமேஜ் இல்லை. வர சிமெண்ட் ரோடு பற்றிலாம் நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்குது சிமெண்ட் ரோடு, அப்படியே சிமெண்ட் ரோடே பலன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மழை பெஞ்சாவே எல்லாம் கல்லுகள்லாம் பேந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறிட்டோம். விழுப்புரத்துக்கு பஸ் ஏறிட்டோம். வெள்ளரி பிஞ்சு இங்கே வித்தியாசமாக இருக்கு பாருங்க. பாண்டிச்சேரியில் இங்கே தோல் உரிச்சு இருக்கா இல்லை இதே மெத்தடான்னு தெரியல. இல்லை மெத்தடே அப்படித்தான் உள்ளியா நீளமாக இருக்குது. இங்கே ப்ரைவேட் வண்டி நிறையாங்க, எக்கச்சக்கமான ப்ரைவேட் வண்டி பாண்டிச்சேரியில். ஆனால் ஊர்கள் பேர்லாம் வந்து புதுசாக இருக்குது. நமக்கு பார்க்குறதுனால நம்ம பக்கம் உள்ள ஊர் பேர் வேறு மாதிரி இருக்குது, இங்கே உள்ள ஊர் பேர் வேறு மாதிரி இருக்குது. இப்போ பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் தரையை பற்றிலாங்க. தரை எவ்வளோ வந்து பலவலன்னு போட்டிருக்காங்க பற்றியில. சிமெண்ட்லேயே போட்டிருக்காங்க பலவலன். நம்ம ஊரில் இப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்குமா? இங்கே பலவலன் இருக்குமா? எல்லாம் இப்போ கல்லுகள்லாம் இப்போ ஒரு மழை பெஞ்சோன்னா கல்லுகள்லாம் பேந்துடும். நல்லா போட்டிருக்காங்க, பரவாயில்ல. பாண்டிச்சேரியில் எல்லாமே கட்டுப்பாடு இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட் வந்து க்ளீனாக பண்ணுறாங்க போல். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. எல்லாம் வந்து ஊழல் அதிகமாக இருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்டில் உள்ள தரையெல்லாம் ஒரு மலையில் பேந்து போகும். விழுப்புரத்துலேருந்து கிளம்பிட்டோம். இது பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பாண்டிச்சேரி டு விழுப்புரம் வீடியோ தான் இது. எல்லாம் ப்ரைவேட் வண்டி எக்கச்சக்கமான. கவர்மெண்ட் வண்டி 4-5 தாங்க இருக்குது. ப்ரைவேட் வண்டி எக்கச்சக்கமான வண்டி.
பாருங்க ஊர்கள்லாம் வித்தியாசத்தின பேராக இருக்கு பாருங்க. நம்ம ராமநாதபுரத்துலேருந்து சென்னை வந்தோம். என்ன டிஃபார்ம் உடைய சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்தோம். ரினியூவல் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு 11:30க்குலாம். சரி, அப்போ இவ்வளோ நேரம் நைட் வரை வெயிட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்ததில்ல, எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ட்ராவல். பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே விழுப்புரம் வந்து திருச்சி வழியாக ராம்நாடு போயிடுவோம். அப்படின்னு நினச்சி பாண்டிச்சேரி வந்துட்டேன். பாண்டிச்சேரி வந்துட்டு இன்ஷால்லா தொழுதுட்டு சும்மா சிட்டி நோம்பு நேரம்னால நான் ரொம்ப சுற்றலை. நான் நோம்பு வச்சுருக்கேன். ரொம்ப சுத்தாதனால அந்த சிட்டி பக்கத்தில் அதை மட்டும் பார்த்துட்டு பஸ்ஸு போகிற வழியில் அந்த சிட்டி காட்சிகள் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பாண்டிச்சேரி டு விழுப்புரம் கிளம்புறோம். எல்லாம் பார்த்தீங்களா கவர்மெண்ட் வண்டி ஏதாச்சும் இருக்கா? எல்லாமே ப்ரைவேட் வண்டி தான். அதாவது பிரைவேட் கவர்மெண்ட் வந்து பஸ்ஸை வந்து பிரைவேட் ஆக்குனா என்ன விஷயம்னு சொன்னால் டேக்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் எப்படியும் வந்து மாதத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா டேக்ஸ் வரும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும். அது கவர்மெண்ட்டுக்கு வருமானம். இவன் வந்து பஸ் வந்து நஷ்டத்துக்கு ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், தனியார் ஆக்கிற வேண்டியதானே. தனியார் ஆக்கினா ஒரு பஸ்ஸுக்கு 1 லட்ச ரூபா டேக்ஸ் வருமே. அப்போ எவ்வளோ வருமானம் வரும் கவர்மெண்ட்டுக்கு? தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. அவ்வளோத்தையும் தனியார் ஆக்கினா கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு வருமானமே போதும். இப்போ பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். இந்த மெயின் ரோடு நல்லா சூப்பராக இருக்குங்க. மெயின் ரோடு பாண்டிச்சேரி வந்து சிட்டிக்குள்ளே வந்து இது விட்ருக்காங்க, இந்த மினி பஸ் மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸு ஒரு 4-5 பார்த்தேன் ஓடுது. இப்போ தான் வந்தால் பார்ப்போம். இந்த ரூட்டில் எல்லாமே பிரைவேட் வண்டி தாங்க, எக்கச்சக்கமான பிரைவேட் வண்டி. இந்த ரோடு வந்து மெயினான ரோடுன்னு நினைக்கிறது, இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோடு. விலை கம்மியாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கினாங்க. ஆனால் செம தெளிவாக இருக்குங்க. 4K வீடியோ அப்படி இருக்குது, எல்லா சிஸ்டமும் இருக்குது. நான் என்னுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப சீப்பான கேமரா, சீப்பான ரேட்டு. நீங்களே அசந்திருவி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது பற்றியெல்லாம் வீடியோ பாருங்கள் நீங்களே. தலையில் தெரியுது. சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டேன் போல மடியில். வீடியோ பற்றிலாம் கிளியரு கேமராவில், ஃபோன் கேமராவோட இவ்வளோ கிளியர் இருக்காதுங்க, அவ்வளோ கிளியராக இருக்குது. ரெண்டாவது நமக்கு ஃபோன் எடுக்கும் வசதியாக இருக்குங்க ஆக்ஷன் கேமராவில். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வச்சுக்கிறோம், 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அதான் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து தேவையான இதை வந்து இது பண்ணி விட்டுக்கலாம், டெலிட் பண்ணி விட்டுலாம் தேவையில்லாத. நம்ம அது கேமரா எடுத்தோம்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் ஆட்டோமேட்டிக்காக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. 2 நிமிஷம் வரனால ஈஸியாக அதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆக்ஷன் கேமரா. நமக்கு நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப விலை கம்மியாக ஆக்ஷன் கேமராங்க. நீங்கள் என் சேனலில் இருக்குது, அதை வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் பாண்டிச்சேரியுடைய ரோடு காட்சிகள் ஓரளவு சுத்தமாக தானே இருக்குது, சென்னை மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஓரளவு சுத்தமாக பாருங்கள், ரோட்டில் குப்பைகள்லாம் அவ்வளவு கிடையாது. எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. நான் வந்து ராமநாதபுரத்துலேருந்து சென்னையிலேருந்து இங்கே பாண்டிச்சேரி வழியாக திரும்ப ராமநாதபுரம் போகிறேன். ஆனால் ராமநாதபுரத்தில் வந்து குப்பை தொட்டியே கிடையாதுங்க, ஒரு குப்பை தொட்டி கிடையாது. எல்லாம் ரோடு ஊர் பூரா குப்பை செதறி கிடக்குங்க. ராமநாதபுரத்தில் போய் பாருங்க, முக்கியமான நாளுக்கு போய் ஊர் பூரா குப்பை செதறி கிடக்கு. ஒரு இடத்துல கூட குப்பை தொட்டி கிடையாதுங்க. பாருங்க பாண்டிச்சேரியில் வந்து அவ்வளோ இடத்துலையும் குப்பை தொட்டி, என்ன எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி இருக்குது. ஊர் சுத்தமாக நீட்டாக இருக்குது. சென்னை இன்னும் நான் பார்க்கல, சென்னையுடைய இது பார்க்கல இன்னும் டீட்டெயில். ஆனால் எங்கள் ஊரை பற்றி சொல்கிறேன், குப்பை தொட்டியே கிடையாது ராம்நாட்டில். இது அரசு அதிகாரிகள் யாராவது இதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள். ராமநாதபுரம் ஊர் பூரா குப்பைகள் என்ன செய்யுது, செதறி போய் கிடக்கு. ஆணையாளர்கள், நகராட்சி ஆணையாளர்லாம் தேவையே இல்லைங்க அந்த போஸ்டிங்லாம். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க.
சிட்டியில் வந்து பார்க்கணும்ல எங்கே குப்பை சிந்தி கிடக்கு அப்படின்னு. நல்லா சுத்தமான நகரம் தாங்க, தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை, ஓரளவு சுத்தமாக நல்லா இருக்கு, நீட்டாக பாண்டிச்சேரி. குப்பை தொட்டி அங்கங்கே இருந்துச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மக்கள் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. பக்கத்தில் வைக்கணும் குப்பை தொட்டியை, பக்கத்தில் வச்சா தான் அவங்க போய் போட முடியும். நீ வந்து 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் குப்பை தொட்டி வச்சா அவன் என்ன செய்வான், ரோட்டில் தான் போடுவான். இப்போ 20 வீட்டு 30 வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி, ஒரு தெருவுக்கு ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணும். மக்கள் என்ன செய்யும், குப்பையில் போய் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஊர் சுத்தமாகும். ஐரோப்பா மாதிரி நம்ம ஊர் ஆகணும்னு சொல்லி மக்களுக்கு விருப்பம் தான். பாண்டிச்சேரி தமிழ்நாடுக்கு பாண்டிச்சேரி நல்லா சுத்தமாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒரு மூத்திர விஷயம் இல்லைங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வர்றேன், ஒரே மூத்திர வீச்சம்ங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு. நான் வந்து எந்த ஊருக்குள்ளே போனாலும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பஸ் ஏற மாட்டேன், எந்த ஊருக்குள்ளே போனாலும் ஏற மாட்டேன். ஏன்னா மூத்திர வீச்சம் அவ்வளோ அடிக்கும். தமிழ்நாட்டில் எந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனாலும், இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுலாம் போனீங்கன்னா ஒரே மூத்திர வீச்சம். அதே மாதிரி சென்னையில் கோயம்பேடு ஒரு தடவை போயிருக்கேன், அப்புறம் வெளியில் தான் பஸ் ஏறினேன். மதுரை மாட்டுத்தாவணி எல்லாமே ஒரே மூத்திர வீச்சம்ங்க. என்ன தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கே வேணாலும் மூத்திர வீச்சம். ஆனால் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ ஒரு சுமல் கிடையாது, நீட்டாக இருக்குது. இப்போ மெயின் ரோடு முடிஞ்சு, பாண்டிச்சேரியில் மெயின் ரோடு முடிஞ்சு கொஞ்சம் சின்ன ரோடு வெளியே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ரோட்டில் பார்த்தீங்களா குப்பைகள் அதிகமாக கிடையாது பாருங்க. என்ன தமிழ்நாடுனா இங்கே குப்பைகள் அதிகமாக கிடக்கு ரோட்டில். குப்பைகள் அதிகமாக இல்லை பார்த்தீங்களா, நீட்டாக இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு ஊருக்கு போனாலும் நம்மளை வரவேற்கிறது குப்பைமேடு தான் வரவேற்கும். முதல்ல நம்மளை உள்ள ஊருக்கு என்ட்ரு ஆகும்போது என்ன செய்யும், குப்பைமேடு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். குப்பைமேடு தான் நம்மளை வரவேற்கும் தமிழ்நாட்டு எந்த ஊருக்கு போனாலும். பாண்டிச்சேரி ஒரு சுத்தமான நகரம். அந்த நகரத்தின் வழியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், அதோட காட்சியில் தான் பாருங்க. ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்க எல்லாம், எல்லா கடையுமே இருக்குது பாண்டிச்சேரியில். பெரிய ஊர்லங்க, அதனால எல்லாம் இருக்கு. ஊர் பார்த்தீங்கன்னா ஊர் எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஊர் நீட்டாக. அவுட்டரில் வந்துட்டோம் நினைக்கிறேன், பாண்டிச்சேரி அவுட்டரில். இப்போ நம்ம வந்து பஸ்ஸு வழியே போகும்போது உள்ள காட்சியில் தான் பார்க்குறோம், அதனால் வேறு எதுவும் பார்க்கல. நோன்பு வச்சுருக்கனா ரொம்ப நம்ம அலையலை. வந்து பாண்டிச்சேரி இறங்கணும், தொழுதுட்டோம், திரும்ப பஸ்ஸில் ஏறி விழுப்புரம் போகிறோம். விழுப்புரம் போக எப்படியும் 6 மணி ஆயிரும். 6 மணி ஆனால் அங்கிட்டிருந்து ஏதாவது பஸ் வந்துச்சுன்னா, அப்புறம் ஒரு பஸ் வந்து எஸ்சிடிசி வந்துச்சு. எஸ்சிடிசி வந்து தென்காசி வண்டி வந்துச்சு. அதில் விழுப்புரத்தில் நான் ஏறி நேராக இதில் போய் இறங்கிட்டேன், மதுரையில். மதுரை வந்து 11 மணிக்கெலாம் போயிடுச்சு. போயிட்டு ராமநாதபுரத்துக்கு நான் ஒரு 2 மணிக்கெலாம் போயிட்டேன். சிட்டி நல்லா பெரிய சிட்டி தான். இந்த அவுட்ரு போய் இந்த சிட்டிகள் வருது நிறையா. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் சென்னை அளவுக்கு இல்லை, அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓரளவு இருக்குது. கேஎஃப்சி இருக்குது, இல்லை லென்ஸ் கார்ட். நம்ம ரோடோட டிராஃபிக் வந்து கெட்டுறதுக்கு காரணமே யாருன்னா ஆட்டோக்காரர்கள் தாங்க, ஆட்டோ ரிக்ஷா தாங்க. ஆட்டோக்காரங்க வந்து இங்கிட்டு குறுக்க நெடுக்க என்ன செய்யற ஃபாஸ்ட்டாக போகிறதுனால தான் இந்த டிராஃபிக்கே கெடுது. முக்கால்வாசி இந்த டிராஃபிக்கு வந்து ஒழுக்கம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே வந்து ஆட்டோ டிரைவர்கள் தான்.
இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு, பரவாயில்லையே. பெரிய சிட்டி தான் பாண்டிச்சேரி, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியோடைய அவுட்ரு வந்துருச்சு. எனக்கு சின்ன சின்ன கடைகளாக தெரியுது. கியா கார் கம்பெனி இதெல்லாம் அவுட்டரில் தான் இருக்கும். குப்பைமேடு அவ்வளோவா பார்க்கல எங்கேயுமே. குப்பைமேடு சென்னையாக இருந்தால் கூட அங்கங்கே குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க. ரோட்லேயே கொட்டி வச்சுருப்பாங்க சென்னையில். இங்கே அவ்வளோவா ரோட்டில் நம்ம பார்க்கல. நம்ம இப்போ யூடியூப்னால தான் இந்த ஊர்களுக்கெல்லாம் வந்து பார்க்குறோம், இல்லைன்னா பார்க்க மாட்டோம். சரி, ஆண்டி வேலை, நம்ம இதுக்குன்னு போகிறது கிடையாது. என்ன இந்த வெளியே ஒரு தடவை போயிடுவோம் அப்படின்னு பார்க்குறேன். இன்னொரு தடவை சென்னை வர வாய்ப்பு கிடைச்சா ராமநாதபுரத்துலேருந்து இது வெளியே போவோம். இந்த தென்காசி, செங்கோட்டை, புனலூர், அது வெளியே கொல்லம் போய் அப்படியே சென்னை கூட ஒரு 1/2 நாள் ஆகும். அந்த ரூட்டில் இன்ஷால்லா வாய்ப்பு கிடைச்சா. இது வாய்ப்பு இருந்தால், நம்ம தொழிலில் இருக்கிறதுனால நம்ம இதுக்குன்னு கிளம்பிகிட்டு இருக்க முடியாது. வேலைகள் இருந்தால் தான் நான் போவேன். ஏன்னா நம்ம யூடியூப்பை நம்பிலாம், யூடியூப்பு கிடைச்சா சந்தோஷம்தான், கிடைக்காட்டாலும் சந்தோஷம்தான். காசு கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காட்டாலும் சந்தோஷம். நம்ம ஒரு ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வேறு ஒன்று இல்லைன்னா போக மாட்டோம்ல. இதன் மூலமாக ஒரு ஊரை சுற்றி பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. இந்த ப்ரைவேட் பஸ் இருக்குல்ல, நிறைய ப்ரைவேட் வண்டி தான், எக்கச்சக்கமான ப்ரைவேட் வண்டி இருக்குது. பாண்டிச்சேரி வந்து 3 ஊர்கள் சேர்ந்ததுங்க. பாண்டிச்சேரி, காரைக்கால், வந்து கேரளாவில் வந்து மாஹின்னு ஒரு இடம் இருக்குது. 3 சேர்ந்ததான் காரைக்கால் யூனியன் டெரிட்டரி. பிரிட்டிஷ்காரங்க, இது ஃப்ரெஞ்சுக்காரங்க கண்ட்ரோலில் இருந்தது. இன்னும் வந்துக்கிட்டு இருக்க ஊர் பாண்டிச்சேரி முடியல. இன்னும் ஃபுல்லாக பாண்டிச்சேரி அந்த ஏரியா பூரா ஊர் தான் போல். இதே ஊர் வந்து பயங்கரமான டெவலப் ஆகி போயிருக்கு ஊர். யாருன்னு தெரியல, மொட்டை தலையா ஒரு ஆள் இதில் போஸ்ட்டில் இருக்கார். அவர் யார் தெரிஞ்சே சொல்லுங்கள். எல்லா போஸ்ட் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. பிஆர்டி பஸ் போகுது இல்லை, பிஆர்டிசி பஸ் ஒன்று போகுது. இது ஸ்கூல் பஸ். அவுட்டரில் வந்து சென்னையில் பெரும்பெரும் பில்டிங்காக இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது. சென்னையில் அவுட்டரில் வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரும்பெரும் பில்டிங்காக இருக்கும். இவர் யாருன்னு தெரியல, எந்த கட்சி? இந்த தாடி வச்சுருக்கார்ல மொட்டையா,
எந்த கட்சி என்னன்னு தெரியல. எந்த கட்சி தெரிஞ்சாலுக்கு சொல்லுங்கள். எந்த கட்சின்னு போடலையே, ஃபுல்லாக அவருடைய போஸ்டர் தான் இருக்குது, ஃபுல்லாக பாண்டிச்சேரி பூரா. வந்துட்டு இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குங்க பாண்டிச்சேரி சிட்டி. பரவாயில்ல, ஆனால் பெரிய ஊர் தான், சின்ன ஊர்லாம் சொல்ல முடியாது, போயிட்டே இருக்கு. இப்போ 4 வழிச்சாலையில் ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். அது இடையில சிங்கிள் ரோடு வந்து சுற்றில, இப்போ 4 வழிச்சாலை, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 4 வழிச்சாலை ஆகிடுச்சு. இது வந்து 4 வழிச்சாலை கிழக்கு கடற்கரை சாலையா இல்லை எனக்கு தெரியல, ஆனால் 4 வழிச்சாலையில் ஏறி இருக்கு. நமக்கு சப்ஸ்கிரைபர் 1900 வந்துருச்சு. வியூஸ் தான் வரணும். வியூஸ் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ரீச் ஆகிற டயத்தில் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். ஆரம்பத்தில் இந்த கொரோனா டயத்தில் தான் சேனல் ஆரம்பித்தேன். நல்லா வியூஸ் வந்துச்சு. அதாவது ஹவர்ஸ் 4000 ஹவர்ஸில் வந்து 3900 ஹவர்ஸ் வந்துருச்சு. 100 ஹவர்ஸ் தான். ஆனால் அசால்ட்டாக இருந்துட்டேன் வீடியோ போடாமல். அதனால் இப்போ கொஞ்சம் ஹவர்ஸு இன்னும் ரீச் ஆகணும். ஹவர்ஸ் ரீச் ஆகலை. ஹவர்ஸ் ரீச் 4000 ஹவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. 1500 வந்துடுச்சு. அந்த ஹவர்ஸ் ரீச் ஆனால் உங்களுக்கு காசு வரும். 6 வருது பாருங்கள் பாண்டிச்சேரியில். இது என்ன ஆறு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நல்லா தண்ணி நிறைய கிடக்குங்க ஆறில். ஆனால் சுத்தமாக இருக்குது பற்றியில் ஆறு. குப்பையே இல்லை பாருங்க ஆற்றுக்குள்ளே. தமிழ்நாடாக இருந்தால் ஆற்றுக்குள்ளே பூரா குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க. வைகை ஆறுலாம் போய் பாருங்கள், ஊருக்குள்ளே இருக்குது. ஊர் பூரா வைகை ஆற்று பூரா குப்பையாக இருக்குது. சாக்கடை தண்ணி ஓடும். ஊர் சாக்கடை வைகை ஆற்றுக்குள்ளே ஓடும். பாருங்கள், பாண்டிச்சேரி வந்து ஒரு சுத்தமான நகரம்ங்க. ஆற்றோட சுத்தமாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல. கவர்மெண்ட் நினச்சா எதுவும் செய்யலாமுங்க. ஆனால் கவர்மெண்ட் செய்கிறதில்ல. இப்போ 4 பேத்துக்கு ஃபைனை போட்டோம்னு சொன்னால் குப்பை கொட்டுறவனுக்கு அடுத்து எவனுமே கொட்ட மாட்டான். ஏன்னா ஃபைனு கட்டலைன்னா தூக்கி உள்ளே வச்சுருவான். அப்படின்னு ஒரு 4-5 பேத்துக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னால் அப்படி வேணாலும் கொட்டுவானா? வைகை ஆறு ஊர் மத்தியில் ஓடுது மதுரையில். ஆனால் ஃபுல்லாக ஊர் சாக்கடை, ஊர் குப்பை. நைட்டோட நைட்டாக வந்து கோழி கழிவு, என்ன எல்லா கழிவையும் வந்து அதுக்குள்ளே கொட்டுறாங்க. இரவோட ஒருத்தரை பிடிச்சி ஃபைனை போட்டோம்னு சொன்னால் செய்வானாங்க? பாண்டிச்சேரி பற்றியில் ஆறு எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. கொஞ்சம் அவுட்டில் வந்துட்டோம். இது கொஞ்சம் இதாக இருக்குது. விழுப்புரம் வரல இன்னும். இந்த விழுப்புரம் வந்து 4 வழிச்சாலையிலேருந்து ஒரு 2 வழிச்சாலை கட் ஆகும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோமா என்னன்னு தெரியலையே. பாண்டிச்சேரியில் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. இந்த இப்போ 2 வழிச்சாலைக்குள்ளே போகிறோம். 4 வழிச்சாலையிலேருந்து 2 வழிச்சாலைக்குள்ளே. இந்த போஸ்ட்டில் வேறு போஸ்ட்டாக தான் இருக்குது. லட்சுமணன். அதனால் இதுவும் பாண்டிச்சேரி தான். கலைஞர் போட்டிருக்கு. சண்முகம், எடப்பாடியார். இப்போ தமிழ்நாடு தானே. அப்போ தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம் போல். எடப்பாடியார் எல்லாம் போட்டிருக்கேன். அப்போ விழுப்புரம் மாவட்டம் வந்தாச்சு. இப்போ 4 வழிச்சாலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ அந்த பாலத்து கீழே போய் 2 வழிச்சாலையில் சேரும். விழுப்புரம் மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். விழுப்புரம் மாவட்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் எடப்பாடியாரெலாம் போட்டிருக்கேன். அப்போ விழுப்புரம் மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரி, ஹோசூர், விழுப்புரம். திரும்ப 4 வழிச்சாலையில் ஏறிடுச்சு. அப்போ இது அடுத்த இதில் வளையும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் 4 வழிச்சாலையிலேருந்து கட் பண்ணிட்டு தான் இன்னொரு பாலத்து கீழே போய் தான் அந்த கிராம ரோட்டில் போய் ஏறும் விழுப்புரம் போகிறதுக்கு. இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போய் அடுத்த ரோட்டில் மாறும். ஆனால் பாண்டிச்சேரியா இது தமிழ்நாடான்னு தெரியலையே எனக்கு.
ஆனால் ரோடை பார்த்தா பாண்டிச்சேரி மாதிரி தான் இருக்குது. பாண்டிச்சேரியோட கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த இது. பாண்டிச்சேரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது, கேமரா ஆடுது. ஏன் ஆடுது? ரோடு நல்லா தானே இருக்கு, இந்தாட்டம் ஆடுது பஸ்ஸு. கேமரா வச்சுருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி போகுதுன்னு பார்க்குறதுக்கு. பாண்டிச்சேரி தாங்க, இந்த இவர் ஃபோட்டோலாம் வச்சுருக்க பற்றில, இது இன்னும் பாண்டிச்சேரி தான், தமிழ்நாட்டுக்குள்ளே போகல. பாண்டிச்சேரி இந்த பிஆர்டிசி நிற்கிது வச்சுல தூரமாக, பிஆர்டிசி. இந்த ஃபோட்டோ வச்சு தான் சொல்கிறேன், இவர் ஃபோட்டோ தமிழ்நாட்டுக்குள்ளே வராதில்ல, இவர் பாண்டிச்சேரிக்காரர் உள்ள. அதனால் இது பாண்டிச்சேரி தான், இது பாண்டிச்சேரி தான், தமிழ்நாடு வரல இன்னும். ப்ரைவேட் வண்டி எக்கச்சக்கமாக ஓடுது பாண்டிச்சேரியில். ப்ரைவேட் வண்டி கவர்மெண்ட்டுக்கு வருமானம்ங்க. கவர்மெண்ட் வண்டி நஷ்டமாக இருந்தால் ப்ரைவேட் கையில் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கவர்மெண்ட் வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிற வேண்டியது, வாட்ச் பண்ண வேண்டியது. அந்த பஸ்ஸு கரெக்டான டைத்துக்கு போகுதா வருதா அதை மட்டும் வாட்ச் பண்ண வேண்டியது. கரெக்டாக போகலைன்னா அதை கட் பண்ணிட வேண்டியது, பஸ்ஸை லைசன்ஸை ரத்து பண்ணிட வேண்டியது. கவர்மெண்ட் பஸ்ஸை பூரா கவர்மெண்ட் விட்டா கவர்மெண்ட்டுக்கு லாபம் தான். இன்னும் எத்தனை பஸ்ஸு ஓடும் தமிழ்நாட்டில்? ஒரு பஸ்ஸுக்கு 1,00,000 வரி மாதம்னா பார்த்துக்கிருங்களேன். மாதம் இப்போ 20,000 1 லட்சம் வரைக்கும் போடலாம். போட்டால் தமிழ்நாடு எத்தனை கோடி வருமானம் வரும். ரியல் எஸ்டேட்டு பாண்டிச்சேரி தாங்க, இது பாண்டிச்சேரி தான் ஞாபகம் வருது. பெரிய ரியல் எஸ்டேட் போட்டிருக்காங்க ஒரு எக்கச்சக்கமா. எவ்வளோ விலைவாசி அப்படின்னு தெரியல. ஸ்கைலைன் ரியல் எஸ்டேட். ரோடு நல்லா இருக்கு, பஸ்ஸு இந்த ஆட்டம் குலுங்குது பஸ்ஸு. ரோடு சரியில்லையோ, டேமேஜ் ஆயிடுச்சோ வெளியில் தெரியுது. அந்த சைடில் ஒரு நல்லா தான் இருக்குது. இன்னும் பாண்டிச்சேரி தான், இன்னும் பாண்டிச்சேரியோட தாண்டலை நம்ம விழுப்புரம் வர. இன்னும் இந்த கிராமத்து ரோட்லாம் போய் தான் விழுப்புரம் வரும். இது பாண்டிச்சேரி தான். பிரிட்ஜு பிரிட்ஜு மேலே ஏறி. இது கிழக்கு கடற்கரை சாலை தேசிய தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஹைவே. பாண்டிச்சேரியில் எப்படி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் போட்டதா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டதான்னு தெரியல. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது, அதாவது ஈசிஆர் ரோடு. பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு ஈசிஆர் ரோடு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது. பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு ஈசிஆர் ரோடு யார் போட்டதுன்னு தெரியல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டான்னு. சென்னையில் உள்ள பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, சென்னை நேப்பியார் பாலம் மாதிரி, இந்த மாதிரி மாடல். ஸ்கூல் விட்டு மக்கள் போகிறாங்க நிறைய. ஏன்னா இப்போ 4:30 ஆச்சுல, இப்படி 5 மணி இருக்கும். ஸ்கூல் விட்டு போகுது வண்டி, நல்லா ஸ்கூல் வண்டி பூரா நிறைய போகுது. இப்போ 4 வழிச்சாலை தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆட்டம் ஆடுது வண்டி பஸ்ஸு, நான் கவனிக்கலையே.
ரோடு நல்லா தான் இருக்குது, பஸ்ஸு சரியில்லையோ? பஸ்ஸு ஸ்மூத்தாக பழைய, ஆனால் பழைய வண்டிங்க. வண்டி பற்றில கண்ணா சீட்டையெல்லாம் பற்றில பழைய வண்டி. வண்டி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரோடு நல்லா தான் இருக்குது, வண்டி பஸ்ஸு சரியில்லை. பஸ்ஸு வந்து ஆட்டம் கொடுக்குது. கிராமத்து ரோடு பக்கம் போகும்போது வந்து ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும், இந்தளவு ஃபாஸ்ட்டாக போக முடியாது. பாண்டிச்சேரி இவ்வளோ பாண்டிச்சேரி தாங்க ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. பாண்டிச்சேரி ஊர் இன்னும் தமிழ்நாடு வரல, ஃபுல்லாக பாண்டிச்சேரி தான் வருது. பாண்டிச்சேரி டு விழுப்புரம் ரோடு டூரு, பஸ் டூரு. பஸ் ட்ராவலில் நம்ம வந்து ரோடுடைய காட்சிகள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரில் போனால் கூட வந்து உங்களுக்கு கீழே தான் பார்க்க முடியும், பஸ்ஸில் உயரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல காட்சிகள் கொஞ்சம் நல்லா தெரியுது. இப்போ எப்படி பதில் குத்திலாக பஸ்ஸு தாங்க சரியில்லை, ரோடு நல்லா இருக்கு குத்தில. ரோடு இவ்வளோ நல்லா இருந்தால் பஸ்ஸு ஸ்மூத்தாக போகணும். இப்போ உள்ள புது பஸ்ஸில் ஸ்மூத்தாக போகும். இது 30-40 வருஷம் வண்டின்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ஸு. ப்ரைவேட் வண்டி தான், ஆனால் அட்டை பழசு. அந்த டயத்தில் அந்த ஒரு வண்டி தான் நின்றுச்சு, ஏறிட்டேன். இந்த பஸ்ஸு தான் ஆடுது. ஏன்னா ரோடு நல்லா தான் இருக்குது. ரோடு இல்லை, ரோடு மேடு பள்ளமாக போட்டிருக்காங்களா? சிமெண்ட் ரோடு. ஆனால் சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்கா? சிமெண்ட் ரோடு மாதிரி இருந்தால் உங்களுக்கு மேடு பள்ளமாக தான் இருக்கும். தார் ரோடு மாதிரி இருக்காங்க. இல்லை, ஹோட்டல் லெமன். இந்த பாண்டிச்சேரியில் ஃபுல்லாக இந்த கடை தான். அப்போ இன்னும் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம் நம்ம, ஃபுல்லாக இந்த கடை தான். குடிகாரிங்க இப்போ குடிச்சு சொத்தப்புறம் அழிச்சிருவாங்கல்ல பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் உள்ளவன் முன்னேற முடியாத, குடிச்சே காலி பண்ணிடுவாங்கல்ல. பொம்பளையும் இப்போ நிறைய இடத்துல இருந்து பொம்பளைங்களும் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. உண்மையாக போயான்னு தெரியல. பாண்டிச்சேரியில் எப்படி? உண்மை தானே? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லை, இந்த பஸ்ஸெலாம் புது பஸ்ஸு. என்ன பாண்டிச்சேரி பஸ்ஸா? விழுப்புரம் வந்துட்டோமா? விழுப்புரமா? விழுப்புரம் வந்துட்டோம். விழுப்புரத்துக்குள்ளே வந்தாச்சு. விழுப்புரம் வந்தாச்சுங்க. இந்த ஜெயலலிதா, எடப்பாடி. ஓகே, விழுப்புரம் வந்தாச்சு. இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் போல. அங்கிட்ட அந்த போஸ்டர் ஒன்றும் இல்லை, இங்கிட்ட இருக்குது. ஸ்டாலின் படம்லாம் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இது விழுப்புரம் தான். ராஜராஜன் ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸ். பஸ்ஸு கொஞ்சம் நல்ல புது பஸ்ஸை பார்த்து ஏறி இருக்கணும், தப்பு பண்ணியாச்சு. பஸ்ஸு டப்பா பஸ் போல, அதான் கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது. விழுப்புரம் தான். இந்த விழுப்புரம் வந்தாச்சு. ஏதோ ஹைவே போகுது. இது விழுப்புரத்தில் ஏதோ சின்ன ஒரு கிராமம். விழுப்புரம் வரல, விழுப்புரத்தில் வளவனூர் ஏதோ போட்டிருக்கோம். வளவனூரா? விழுப்புரம் போகிற வழியில் ஒரு ஊர் இருக்கும், வளவனூர். அதுக்கு முன்னால் உள்ளது என்ன ஊருன்னு தெரியல. நம்ம போய் அதை ஜூம் பண்ணி பார்த்து அதை தமிழ்நெட்டில் போடுறேன் என்ன ஊருன்னு, வள்ளின்னு போட்டு.
தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சு. தொடர்ந்தனூர், இந்த ஊர் பேர் வந்து தொடர்ந்தனூர். தொடர்ந்தனூர் அப்படி ஒரு ஊர். தொடர்ந்தனூர்னு பயலுகன்னு போட்டிருக்கா. அந்த ஊராக இருக்கப்ப விரலை வச்சு மறைச்சிட்டேன். கேமரா ஆஃப்ல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்தனூர், வளவனூர்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ இது வந்து தொடர்ந்தனூரா. தொடர்ந்தனூர். ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இது என்ன பில்டிங்? இது சர்ச்சு பில்டிங்கா? தெரியல, எழுதி போட்டு சர்ச்சாக தான் இருக்கு. அதான் ஸ்கூலோடு சேர்ந்தது. இந்த ஸ்கூல் வந்துச்சுல, விழுப்புரம் வந்துட்டோமா. இதில் குப்பை பற்றிலா, குப்பை ஒரு காலி இடம் கிடந்தா குப்பை உள்ளே நிறைஞ்சு கிடக்கும். இதே தமிழ்நாடு. பாண்டிச்சேரி எப்படி இருந்துச்சு? ஒரு காலி இடம் இருக்கக்கூடாதுங்க. மக்கள் அதில் ஃபுல்லாக கொட்டிய பஞ்சேரி. கவர்மெண்ட் அதை க்ளீன் பண்ணலாம்ல. கேமரா பிடிக்கும்போது விரல் வந்துடுது மேலே. அதை வந்து மாற்றணும், நீ சேஞ்ச் பண்ணணும். விழுப்புரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கிராமங்கள் தாண்டி விழுப்புரம் வந்தாச்சு. குப்பை பற்றிலா ரோடு அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு குப்பை இருக்கு பாருங்க. மண் என்ன பேப்பர் கீப்பர் இப்படி இல்லை பாண்டிச்சேரி நீட்டாக இருந்துச்சு. குப்பை தொட்டி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எல்லாம் மக்கள் பாருங்க, ஃபுல்லாக குப்பை. இங்கே பார்த்தாலும் ஒரு போஸ்ட்டுக்கு முக்கு இந்த பற்றில அந்த காலி பில்டிங் இருந்தால் குப்பையாக இருக்கும். ஏன் கவர்மெண்ட்டை க்ளீன் பண்ண வேண்டியது என்ன? க்ளீன் மக்கள் வந்து திருந்தணுங்க. ஃபைனை போடணும் கவர்மெண்ட்டை. சிங்கப்பூர் மாதிரி ஃபைனை போட்டாதான் என்ன. விழுப்புரம் வந்துட்டோம். இந்த பொன்முடியெலாம் இருக்கார்ல, பொன்முடி நல்ல பஸ்ஸில் ஏறணும். இந்த பழைய காலத்து வண்டியெல்லாம் ஏறக்கூடாது. வீடியோ எடுக்கிறதா இருந்தால் நல்ல புது வண்டியாக பார்த்து ஏறிடணும். ஸ்டாலின்லாம் இருக்கார்ல, இந்த ஸ்டாலின் பிறந்த நாளா? இது ஸ்கூலா? அது இது பில்டிங். விழுப்புரத்துக்குள்ளே வந்துட்டோம். விழுப்புரம் தான் போய்கிட்டு இருக்கோம். விழுப்புரம் நேராக பஸ் ஸ்டாண்டு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு வந்தோன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்ஷால்லா. கேமரா வந்து 4K கேமரா வந்து இப்போ நல்லா கிளியருங்க. இந்த வீடியோ நல்லா தெளிவான வீடியோ, நல்லா கிளியரான வீடியோவாக இருக்குது. என் சேனலில் இருக்கு. அந்த வீடியோ பற்றி டீட்டெயில் போட்டிருக்கேன். விலை கம்மியாக ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிச்சு. நீங்கள் வேணால் வாங்க. ஆனந்தா சைக்கிள்ஸ், அப்போலோ மெடிக்கல், சிட்டி மருந்தகம். அப்போலோ மெடிக்கலா? ஸ்டூடியோ சிட்டி மெடிக்கல். ஷாப்பிங், சிங்கப்பூர் ஷாப்பிங், கோமதி ஆனந்த் பவன்.
பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டில் போயிட்டுனா திருச்சி வண்டி இருந்தால் ஏறணும். இப்போ நோன்பு திறக்கிற டைம் வந்துடும். இப்போ மணி எப்படி ஒரு 5:45 இருக்குன்னு நினைக்கிறேன். 6:30 மணிக்கு நோன்பு திறக்கணும். ஆனால் 6 மணிக்கு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போச்சு. திருச்சி வண்டியில் ஏறிட்டனால எஸ்சிடிசி நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பஸ்ஸு. சிங்கிள் சீட்டு, ஒரு சைடு ட்ரிபிள் சீட்டு, மேலே வந்து படுக்கிறது. சிங்கிள் சீட்டு கிடச்சனால ஃப்ரீயாக எந்த இம்சையும் இல்லாமல் அழகாக உட்காந்து மதுரை வரை நீட்டாக போனேன். அதனால் திருச்சி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். திருச்சி போய் நம்ம புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக ராமநாத் போய் நினச்சேன். நல்லா பஸ்ஸு சீட் நீட்டாக இருந்தோன்னா மதுரை வரை டிக்கெட் எடுத்தாச்சு. மதுரை போய் மதுரையில் 1 to 1 நின்றுச்சு ஏசி வண்டி. அதில் ஏறி போயாச்சு. இந்த இடம் சுத்தமாக இருக்குல்ல விழுப்புரத்தில். ரோடுலாம் சுத்தமாக இருக்கா? மெயின் எல்லாம் இந்த இடத்துல இந்த காலி இடம் கிடந்தா குப்பையை கொட்டிடுவாங்க. அங்கே வச்சுல குப்பை ஒரு காலி இடம் கிடக்கக்கூடாது. ஃபுல்லாக குப்பையை கொட்டிடுவாங்க. இந்த ஒரு ரோடு நல்லா இருக்குது. இது என்ன பழைய மாடல், பழைய காலத்து ரோடா? நல்லா பளபளன்னு இருக்குது இந்த ரோடு. அடுத்த ரோடு வந்து மோசமாக இருக்குது. சிமெண்ட் ரோடு ஜாயின் பண்ணி போட்டிருக்கு. இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பக்கத்து ரோடு வந்து மோசமான ரோடு மாதிரி இருக்கு பாருங்க. அப்போ இது யார் போட்ட ரோடு, அது யார் போட்ட ரோடுன்னு தெரியல. இரண்டு ட்ராக்லேயே ஃபர்ஸ்ட் ட்ராக் நல்லா இருக்குது, செகண்ட் ட்ராக் வந்து சரியில்லை இருங்க ரோடு. ஃபர்ஸ்ட் ட்ராக் இது எப்போ போட்டது இந்த ரோடு? இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ பளபளன்னு போட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ரோடு எப்போ போட்டது, யார் போட்டால், எந்த ஆட்சியில் போட்டதுன்னு எனக்கு தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. என்ன ஒழுங்காக போட்டால் இந்த மாதிரி போடலாமுங்க. ஒழுங்காக போடுறது இல்லை. அதனால தான் இந்த கல்லில் ஒரு மழை பெஞ்சாலும் கல் வந்து உள்ளே வந்துடுது. கல் இந்த ரோடில், அந்த சிமெண்ட் ரோட்டில் கல்லுலாம் வெளியே தெரியுது. அரசியல்வாதிகள் இது அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கி காசை அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுறான் லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் என்ன. ஆனால் ரோடு வந்து டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆனவுடனே அதிகாரிகள் மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். திருப்பூர் காட்டன் மேலா. இப்போ விழுப்புரம் ஊர் தான் இது. விழுப்புரம்லாம் வந்ததில்லை, முதல் தடவை விழுப்புரம். பாண்டிச்சேரி விழுப்புரம் எல்லாம் முதல் தடவை. ஆற்காடு எலக்ட்ரிக்கல்ஸ், பாக்ஸ் பிஸ்ஸா கடையெல்லாம் இருக்கு பாருங்க. டைமண்ட் ஹார்ட்வேர்ஸ். இந்த நம்ம ஊர் பஸ் பாருங்க, லேடிஸ் பஸ்ஸு. இதுக்கு வந்து ஸ்கூல் பையிலுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு. இந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு போகுதுல, அந்த பஸ்ஸுக்கு பூரா ராமநாதபுரத்தில் ஸ்கூல் பையிலுக்கு பேர் வச்சுருக்காங்க. எந்த பஸ்ஸில் வந்த, லிப்ஸ்டிக் பஸ்ஸில் வந்த அப்படின்றாங்க. லிப்ஸ்டிக் பஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. நல்ல பேர் தானே. சென்னை திண்டிவனம், சென்னை நேர, திண்டிவனம் வந்து ரைட்டு, சென்னை வந்து லெஃப்ட் நினைக்கிறேன். லெஃப்ட், திண்டிவனம் ரைட்டு. விழுப்புரம் பேருந்து நிலையம். இருட்டிச்சு பற்றில மணி 6 மணி கிட்ட ஆயிடுச்சு. 6 ஆயிடுச்சு. சூரியன் வந்து கொஞ்சம் மேலே இருப்பாரு. என்ன இப்போ கொஞ்சம் இருட்டிடுச்சு பற்றில, கொஞ்சம் அந்த சூரியன் கீழே இறங்கினோடனே கொஞ்சம் இருட்டு இது வந்துருச்சு. கொஞ்சம் அந்த மாலை, இந்த மாலை காட்சி.
இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு அந்த மாலை அந்த பாட்டில் காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு காட்சிகள் தெரியுது பற்றில. சூரியன் வந்து கீழே இறங்கிருச்சு. 6 மணி இருக்கு. ஃபுல்லாக மறையலை. ஃபுல்லாக மறைஞ்சவன தான் நோம்பு திறக்கணும். இவ்வளோ நேரம் வெளிச்சம் மறைஞ்சு பற்றில ஒரு செகண்டில் இந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. டார்லிங் ராம்நாட்டில் இருக்குது. டார்லிங் நிறைய இடத்துல வச்சுருக்காங்களா? தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் இருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. ராயல் டிஜிட்டல் பிரிண்டிங் நியூஸ். இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு நினைக்கிறேன். போர்டு இருக்குல்ல, இது ஆர்ச் இருக்குது. அதான் பஸ் ஸ்டாண்டா? இல்லை அதான் பஸ் ஸ்டாண்டா? ஆர்ச், 2 ஆர்ச். பஸ்ஸு போகிற இடம்னா வெளியே வர்ற இடம். ஆர்ச்சுக்குள்ளே தான் புது பஸ் ஸ்டாண்டு. இது இல்லையா? இன்னும் போகணுமோ? அப்போ இது என்ன ஆர்ச்சு? இல்லை, இந்த இருக்குது பஸ் ஸ்டாண்டு. இந்த ஆர்ச்சு, அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சு தான் பஸ் ஸ்டாண்டு. சூப்பராக காட்சிகள் பாருங்கள். கண்கொள்ளா காட்சி. இறுதியாக எப்படி கிடச்சிருக்கு பற்றில. சூரியன் மறையக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு பாருங்க. காட்சிகள் அழகாக இருக்கு பாருங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி காட்சி கிடைக்காது. அழகான காட்சி. கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இந்த பில்டிங்கு சூரியன் வந்து சூரியனை மறைச்ச உடனே அந்த இடம்புறம் இருட்டாக இருக்குது. ஓப்பனாக இருந்த உடனே அந்த கீழே இறங்குற சூரியன் வெளிச்சம் தெரிகிறனால நமக்கு வெளிச்சமாக இருக்குது. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பிரைவேட் வண்டி நிறைய நிற்கிது. ஆனால் மூத்தர வீச்சங்க, எங்கே பார்த்தாலும் மூத்தர வீச்சம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.